என்ன நாங்க இங்க மாட்டிட்டோம், நீங்க அங்க மாட்டிட்டீங்க. அப்ப கொஞ்சத்தை அப்படி மேல கொண்டு போறார். ஏன்டவர் இப்படி பிரிக்கிறீங்க? இல்லப்பா, இது பிரிச்சது மேல இருக்கிற தண்ணியும் கீழே இருக்கிற தண்ணியும் சேரக்கூடாது என்பதற்காக அல்ல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை, டைவர்சிட்டி இன் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. பர்பஸ் ஒன்றுதான். என்ன பர்பஸ் தெரியுமா? மறைந்திருக்கிற பொக்கிஷம் வெளியே வரணும். இப்போ ஃபுல்லா பூமி ஃபுல்லாவே எதால நிரம்பி இருக்கிறது? தண்ணீரால நிறைந்து இருக்கிறது. அப்போ வெட்டாந்தரை காணப்படணும். வெட்டாந்தரைய கர்த்தர் உண்டாக்கல, வெட்டாந்தரை ஏற்கனவே இருந்தது. ஆனா இப்ப ஃபுல் தண்ணீரை அவர் என்ன பண்ணணும்? கொஞ்சம் தண்ணீர் குறைஞ்சாதான் கொஞ்சமாவது தெரியும். கரெக்டா இல்லையா? ஆமே. இப்போ பாருங்க, ட்ரெயின் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்னு வரும். ஏன் வெயிட்டிங் லிஸ்ட்னு வருது? உங்க வெயிட் பார்க்கறதுக்கா? இல்ல. ஏன் அப்படி வருதுன்னா, ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க? புக் பண்ணிருப்பாங்க. அப்ப அதுல யாராவது 2 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 50ல இருந்து 48 ஆகும். அடுத்து ஒரு 10 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா 38 ஆகும். அப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, இப்படி நிறைய பேர் நம்மளை கேன்சல் பண்ண வச்சிருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த இடம், அந்த ஸ்பேஸ் வேணும். ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் படைத்தார் பாருங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், தூதர்களே ஒரு 10 பேர் போய் பாதி தண்ணியை குடிச்சு தீத்துருங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டா. மேல தூக்கிட்டு போனதும் கீழே மேல தூக்கிட்டு போனதும் இப்போ என்ன பண்ண முடியும் ஆண்டவரால தெரியுமா? எல்லாத்தையும் ஒதுக்க முடியும். ஆண்டவர் பாதி தண்ணீர் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி மீதி தண்ணீரை ஒரு சைடுல ஒதுக்கி அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார். ரகபதா, சமுத்திரம் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறார். சமுத்திரம் அப்படி தண்ணீரை ஒதுக்க ஆரம்பித்ததும், ஆமேன், வேதம் சொல்லுகிறது அதனுடைய, ஆமேன், 7 முதல் பாருங்கள், 8 முதல். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். 9வது வசனம். பின்பு தேவன் வானத்திலே கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும். அடுத்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, காணப்படவும். சொல்லுங்க, காணப்படவும். ஆண்டவர் சில நேரத்துல இந்த செயலை செய்யறது, ஆமை ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்கன்னா, ஆமை உன் வாழ்க்கையில சில மறைவான பொக்கிஷங்களை நான் வச்சிருக்கிறேன், சில புதையல்களை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன், கரடானதை சமமாக்கு. ஆண்டவர் சிலவற்றை வெளிப்படுத்துகிற வேளை, இத்தனை காலம் மறைந்திருக்கிறது. தேவனுடைய செயலை பாருங்க. இனி இந்த பூமியில இருக்கிற தண்ணி என்ன செய்யும் அப்படின்னா, பூமியில் உள்ளவைகள் வாழ உதவும். வானத்தில் இருக்கிற தண்ணி என்ன செய்யும் தெரியுமா? மழையாய் பொழியும். அப்ப பர்பஸ் ஒண்ணுதான், கிங்டம் பர்பஸ், அவருடைய பர்பஸ். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நமக்கு அது புரியாத புதிராக இருக்கும். ஆனால் தேவன் செய்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அதுவரை மறைந்திருக்கிற பல காரியங்கள், ஆமென், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கப்படும். ஆண்டவர் சொல்வார்ல, மறைவான மன்னா. பைபிள்ல நிறைய மறைவானவைகள் இருக்கிறது, நமக்கு புரியாது. மறைவானவைகள் யாருக்குரியதான்? அதன் அர்த்தம் என்ன? நமக்கு அது தெரியாது, நமக்கு அது புரியாது. அதனாலதான் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் தண்ணீர் அப்படியே தூக்கி அப்படி மேல வச்சுட்டார், மீதி கீழே வச்சுட்டு என்ன பண்ணார்னா, மேல வச்சது அப்படியே வச்சிருக்கிறார், கீழே வச்சது அப்படி ஒதுக்குறார். சில நேரத்தில் நம்ம லைஃப்ல நம்மள ஆண்டவர் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒதுக்குனது போல இருக்கும். ஆமே, அப்படி ஒதுக்குறார். எதுக்கு? வெட்டாந்தர காணப்படும். ஏன் வெட்டாந்தர காணப்படணும்? அதுல நான் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. ஓ, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய செய்ய வேண்டி இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம்.